நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வந்து பிரவீன் பூர்வாத்தில் வந்து பார்ட் 4 வந்து ஃபுல்லாக எஸ்ஏ நடத்திட்டுருக்கேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம். அது வந்து 15 மார்க் எஸ்ஏ. இந்த கபரில் வந்து மொத்தம் வந்து 7 எஸ்ஏ இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபுல்லாக நடத்துகிறேன். இந்த 4 எஸ்ஏலேருந்து உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. ரொம்ப இது வந்து இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. தேர்டு பார்க்குறோம். தேவிதின் இவர் வந்து ஒரு கேரக்டர் அதில் வராரு. பிரஸ்தாவனா முன்னுரை. முன்ஷி பிரேம்சந்திர உபன்யாஸ் சாமாற்ற மானிய ஜாத்தேகை. முன்ஷி பிரேம்சந்த் வந்து உபன்யாஸில் வந்து சக்கரவர்த்தியாக கருதப்படுகிறார். கபன் உன்கா லிகா உபன்யாசிகை. இந்த கபன் வந்து இவர் எழுதிய நாடகமாகும். தேவிதின் இசி உபன்யாஸ் கா ஏக் பாத்திரகை. இதில் தேவிதின் வந்து இந்த உபன்யாஸில் வந்து முக்கிய கேரக்டராக கதாபாத்திரமாக இருக்கிறார். ஆகே உஸ்கா சரித்திர சித்திரன் கியா ஜாத்தாகை. இவரை பற்றி நாம் பார்ப்போம். பரோபகாரி வந்து உதவி செய்யக்கூடிய மனிதர். தேவிதின் உபன்யாஸ் கே உத்தராத்திர மீ ஹி ஜா ஜி ஆத்தாகை. தேவிதின் வந்து இந்த நாடகத்தில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதராக வாழ்ந்து வந்தார். ரமாநாத் मुसीबत का समाना का करके काशी के बाग जाता है. இதில் வந்து ரமாநாத் வந்து பல பிரச்சனையில் வந்து இதில் வந்து அவன் வந்து மாட்டிகிட்டு இருப்பான். அதுலேருந்து தப்பிச்சுக்கிறது என்ன பண்ணுறான், அவன் காசிக்கு வந்து அவன் வந்து போயிடுறான். ரமாநாத் வக்கு பீனா டிக்கெட்லேயே ரேல்மே பைட்டு ஜாத்தாகை. உடனே அந்த அங்கேருந்து இப்போ பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்ணுறான், அவன் டிக்கெட் எடுக்காமல், அவன்கிட்ட காசு இல்லாதனால டிக்கெட் எடுக்காமல் வந்து ரயில் வந்து உக்காந்துருக்கான். டிக்கெட்டு பாபு உஸ்கா டாண்டுதாகை. டிக்கெட் செக் பண்ணுறவர் வந்து என்ன பண்ணுறாரு, டிக்கெட் இல்லைன்னு ரமாநாத்தை வந்து திட்டுறாரு. உஷ் பக்த தேவிதின் ராம்நாத் கோ சகாயத்தா கர்த்தாகை. உடனே பக்கத்தில் வந்து தேவிதின் வந்து அந்த ட்ரெயினில் உட்காந்துருக்காரு. அவர் திட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அந்த தேவிதின் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவர் பதிலாக வந்து டிக்கெட் எடுத்துடுறாரு. இஸ் பகலி मुलाकात में ही தேவிதின் இஸ்கா ஆக்ருஷ்ட கர்த்தாகை. இந்த இதில் வந்து இவருடைய வந்து வந்து இந்த வந்து முலாக்காத் அப்படின்னா வந்து இவர் வந்து இப்போ தான் வந்து நம்ம இது வரைக்கும் எல்லா விஷயம் பார்த்துருக்கோம். ஜக்கோட வந்து ஹஸ்பண்டு தான் வந்து இவர். இதில் வந்து இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அதில் வராரு. இஸ்கா ஆக்ருஷ்ட. இவரை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிஷ்சிந்த கவலை இல்லாமல். தேவிதின் को கோயி பி சிந்தாகிலா நகி சத்திகை. தேவிதின் வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வந்து வாழ்ந்து வந்தான். உஸ்கி பத்னி ஏக் தின் பி தர்காரியாம் को अपनी दुकान बंद करने को தயார் நகி ரகத்தி. அவளுடைய மனைவி வந்து தேவிதினோட மனைவி வந்து ஒரு கடை தெருவில் வந்து பத்தினினா மனைவி, அவருடைய வந்து காய்கறி வந்து அதிகமாக வந்து அவங்க வச்சிட்ருப்பாங்க. அப்படி துக்கானு அந்த கடையில் வந்து அதிகமாக அந்த கடை வந்து தேவையில்லாமல் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவங்க வந்து பந்திரம் வந்து மூட மாட்டாங்களாம். டெய்லி வந்து அவன் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தாள். மகர் ஆனால் தேவிதின் நிச்சித்த ஹோக்கர் தீர்த்த யாத்திரா கருத்தாக. ஆனால் தேவிதின் வந்து அந்த ஜக்காவோட மனைவி தான். இருந்தாலும் அவங்க மனைவிக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாப்புல. இருந்தாலும் அவர் வந்து தீர்த்த யாத்திரை போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி ஊரையே சுற்றிட்டு இருப்பார் தேவிதின். சமாஜ் சுதாரக் சமூக சீர்திருத்தவாதி. தேவிதின் சவுட்டோ அவர் अमीरों को दोंक को खूब சமைச்சதாகை. அப்போ தேவிதின் வந்து சவுட்டு அப்படின்னா வந்து ஒரு சேட்டு மற்றும் வந்து அமீர் அப்படின்னா பணக்காரர். இந்த பணக்காரர்கிட்ட வந்து அவங்களோட எண்ணெய் வந்து அவங்க வந்து கூப்பு சமைச்சாது. அவங்கள பற்றி வந்து நல்லா வந்து தேவிதின் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பான். பணக்காரர் எப்படி ஒரு எண்ணெய் இருக்குது, சேட்டுங்களோட எண்ணெய் எப்படி இருக்குன்னு தேவிதினுக்கு தெரியுமா. ஏக்கு பார் ஒரு தடவை ராம்நாத் ஏக்கு சேட்டு கம்பல் தான் மேலே ஆத்தாகை. ஒரு முறை வந்து ராம்நாத் வந்து தேவிதின் வீட்டில் தான் வந்து கடன் பிரச்சனை தாங்காமல் அங்கே தான் போய் தங்கியிருப்பான். அப்போ வந்து ராம்நாத்துக்கு வந்து கம்பல் அப்படின்னா ஒரு கம்பளி. அப்போ சேட்டிகிட்டேருந்து என்ன பண்ணுறான், ஒரு கம்பளி வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். வக்கு உஷ்கி பிரசன்ஸா கர்த்தாக. உடனே வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைகிறான். நம்மளுக்கு வந்து கம்பளி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, போத்திக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான். தப்பு தேவிதின் சேட்டுக்கா நகாபு உதாரத்தை ஹுயே ககத்தாக. அப்போ தான் வந்து
கேட்குறாரு. இந்த சேட்டுங்க வந்து உண்மையிலேயே வந்து அவங்க எப்படி இருக்குது, நகாப் அப்படின்னா வந்து முகமூடின்னு அர்த்தம். அவங்க வந்து முகமூடி போட்டுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, முகமூடி அப்படின்னா அவங்க எண்ணம் வந்து உண்மையிலே வந்து ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்க மெயினாக சம்பாதிக்கிறது தான் முதன்மையாக இருப்பாங்க, யாருக்கும் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத ஒரு மறைமுகமாக சொல்கிறார். கி வக்கு தர்மதா அப்படின்னா வந்து உண்மையில் அவங்க வந்து ஒரு பாவி நகி பாப்பிகை मजूतरों के रात जितली विदेशा विस्की मिलेगे होती हैं. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தொழிலாளருக்கு அப்படின்னா மஜ்தூர் அப்படின்னா தொழிலாளருக்கு வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் அவங்க எதுவுமே வந்து அதிகமாக வந்து ஒரு சந்தோஷமாக எந்த இதுவுமே பணம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. பிச்சு தான் அவங்க வந்து தந்துட்டுருப்பாங்க. ஒரு மன மகிழ்ச்சியோடு வந்து சேட்டுக்கு தரமாட்டாங்க, பணக்காரங்களும் கொடுக்க மாட்டாங்க. उतनी और गही नहीं होती. पत्थर को बूझते इनके दिल भी पत्थर हो जाते हैं. यहाँ देवदिन चंद कबीरदास का अधिकरण கூத்து लगता है. நாம் தான் வந்து வந்து மக்களுக்கு வந்து ஒரு இல்லாதவங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆனால் இருக்கிறவனுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து மனசே வராது அப்படின்றார். தேசபக்தி நாட்டுப்பற்று ரமாநாத்துக்கே லியே தேவிதின் ஸ்வேதிசி கபடா லாத்தாகை ரமநாத்துக்கே லியே ரமநாத்துக்காக தேவிதின் வந்து சுதேந்திர கப்படே லாத்தா அவர் வந்து துணி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாப்புல. கப்படைனா துணி கொண்டு வந்து கொடுக்குறாப்புல ரமநாத்துக்கு. ரமநாத் பூச்சிதாக கி தாதா தும் கியா விலாயத்தி கப்படே நகி பகன்ட்டு. நீங்கள் இந்த அயல்நாட்டு துணிலாம் வந்து நீங்கள் வந்து போடுறதே இல்லை, நம்ம உள்நாட்டு துணி தான் அதிகமாக கதராடை தான் நீங்கள் அதிகமாக அணிகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமநாத் வந்து கேட்குறான் தேவிதீனை பார்த்து. इस संबंध में देवीदीन अपनी कहानी सुनता गई. ஒன்று அவருடைய கதையை வந்து தேவிதீன் வந்து ரமநாத் வந்து சொல்கிறாப்புல. மேரே தோ பேட்டே தே எனக்கு வந்து 2 மகன்கள் இருந்தார்கள். பேட்டே அப்படின்னா மகன், 2 மகன்கள் இருந்தார்கள். வே விலாயத்தி கப்படே கி துக்கான் மே காம் கர்த்தே தே அவங்க வந்து அயல்நாட்டு துணி வந்து வெளிநாட்டு துணிலாம் வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த கடையில் வந்து என் மகன்கள் 2 பேர் வந்து வேலைக்கு இருந்தாங்க. காம்னா பனி, அந்த கடையில் வந்து துணி கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வே கிராகரும் கோ விலாயத்தி கப்படேனா கரீத்னாக்கு பாத்து ககக்கர் உன்கோ லவுட்டே தேத்து தே உடனே அந்த கடையில் வந்து துணி வாங்க வரவங்கட்டில் என்ன பண்ணாங்க, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இது வெளிநாட்டு துணியாக இருக்குது, இந்த துணிலாம் நீங்கள் வாங்கி அணியாதீங்க, நானாக வந்து இல்லைன்னு அர்த்தம், இந்த துணியில் நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு வாங்க வரவங்ககிட்ட வந்து துணி வாங்க வரவங்ககிட்ட மகனுங்க வந்து சொல்கிறாங்க. அந்த கறி துணி அப்படின்னா இது வாங்காதீங்க, நீங்கள் வேறு கடைக்கு போய் நம்ம துணி வாங்கி நம்ம நாட்டு துணி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மகனுங்களுக்கு வந்து அந்த கடையில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பாத்து ஜான்கர் कमिश्नर ने उद दोनों का बीच सड़क पर லவுட்டே சே மாறா. இதை வந்து சொன்னது வந்து அந்த கடைக்கார ஓனர் தெரிஞ்சு போய் என் கடையிலே நீ வேலைக்கு இருந்துட்டு இங்கே வரவங்கிட்ட சொல்லி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கமிஷனருக்கு வந்து ஃபோன் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி இந்த கமிஷனர் வந்து என்ன பண்ணுறாங்க, தோனோக்கா பீச் அவங்க 2 பேரையும் என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் சடக்குனா ரோட்டில் என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் வந்து அடிக்கிறாங்க அந்த 2 பேரையும். லவுட்டா மர் டாரா உடனே வந்து அவங்க வந்து அடி வாங்கிக்கிட்டு தோனும் தௌடி நகி அந்த அடி வாங்கிட்டு என்ன பண்ணல, அவங்க வந்து தௌடினா ஓடாமல் அதே இடத்துல என்ன பண்ணுறாங்க, அடி வாங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். சத்யாகிரக பன்கர் மார் காத்தே ரகே அவர் மர் கயே. அதனால் வந்து அப்போ இந்த மாதிரி இருக்கப்போ எங்கள் பசங்க வந்து 2 பேருமே என்ன பண்ணாங்க, அதுலேருந்து இறந்த மறுனா இறப்புன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து என் மகனுக்கு 2 பேருமே இறந்துடுறாங்க. மை நவுதீன் பாஜார் சே படா ரகா. அந்த பாஜார் அந்த கடைவீதியோ வந்து இந்த பெரிய கடையாக இருந்தது, அந்த கடைவீதி ரொம்ப வந்து இதாக இருந்தது. 9 நாள் கழிச்சு ஷபி துக்கான்தாரி நீ விலாயத்தி மால்னா
பாதா கியா, அதனால் வந்து நான் வந்து வெளிநாட்டு துணியில் என் மகனுங்களே இதில் வச்சு தான் என் மகனுங்களே இறந்தாங்க. அதனால் வந்து நான் அந்த வெளிநாட்டு துணிலாம் அப்போ இருந்து நான் வந்து அணியிறது கிடையாது. யக்கு சூன்கர் ஸ்ரீராம் ராமநாத் ககத்தாக, இதை வந்து ராம்நாத்துட்டு வந்து சொல்லிகிட்ருக்காரு. தேவிதின் சொல்கிறார், तुम सच्चे देशभक्ते है, तुम्हारे दर्शन में आंके பவித்திர ஹோ ஜான்தி. இதை கேட்டோன்னே வந்து ராமநாத்துடைய கண்களில் வந்து என்ன வந்து இவருக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து தேசபக்தராக இவரும் இருந்திருக்காரு, இவங்க மகன்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் சொல்கிறத கேட்டு இவருக்கு ரொம்ப வந்து கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சான் ரமநாத்துக்கு. ஆம்சிடே தேவிதின் ரமநாத் சே அங்கிரேஜி சீக்கினே லகா. தேவிதின் வந்து தேவிதினுக்கு ரமநாத் என்ன பண்ணுறான், ஆங்கிலம் வந்து டீச் பண்ணுறாப்புல. சீக்கினே அப்படின்னா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காப்புல. ரமநாத் வந்து தேவிதினுக்கு வந்து சொல்லித்தராரு. பாய்மர் ககுனா பாக்கர் பராயோ மர் ககத்தாகை. इसका मतलब पराई स्त्री मर जाए, मैं कहता है हमारी मर पराई के करने से हमें किया சுக். அப்படி இங்கே வந்து தேவிதினுக்கு வந்து ரமநாத் வந்து ஆங்கிலம் வந்து அவர் சொல்லி தந்துட்டுருக்காரு. அந்த டைம் வந்து பாய்மருக்காக அந்த சொல்லித்தரப்போ இந்த வந்து பாய்மர்ன்றது அந்த வார்த்தை வந்து அவர் வாயில் வராதனால என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பராயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து சொல்கிறாரு. பராயோ மர் ககத்தா, மருன்னு வந்து இறப்புன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு வாயிலே வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இது வந்து பராயி ஸ்திரீ மர் ஜாயே. இப்போ பராயினா வந்து இந்த இடத்துல வந்து ஸ்திரீனா வந்து பெண்கள் வந்து இறந்துருவாங்க அப்படின்றாங்க. மை ககத்தேகும் ஹமாரி மர் பராயிக்கே மர்னே சே ஹமே கியா சுக். அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து என்னுடைய பெண்கள் மனைவி வந்து இறந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க மனைவி வந்து இறக்கிறதுனால வந்து எனக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பூரே யசனி देविदिन रस गाने का आती हैं, उसकी पत्नी कड़ो मगन मेहनत करके कमाती हैं. उनकी कमाई से बग मौज उड़ाते हैं. पत्नी के कभी में हरा भी सहायता नहीं करता. बग आलसी हैं, हुआ भी கேள்ता हैं. அப்போ இங்கே தேவதின் வந்து சர்ஸ் கானே ஆதி हैं. உஸ்கி பத்தினி மேகந்த் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க மனைவி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த கடையில் வந்து காய்கறி கடையில் வந்து கமாதி அப்படின்னா வந்து பணம் வந்து சம்பாதிக்கக்கூடியவங்களாம். உஸ்கி கமாயிசே வகு மோஜ் உடாத்தாகை. பத்தினிக்கே காமாமே ஜுராபி சகத்தாகை. அப்படி வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்து தொழிலை கூட வந்து யாருக்குமே வந்து வேலை வந்து வைக்க மாட்டாங்களா, தானே என்ன பண்ணுறாங்க மனைவி வந்து எல்லா வேலையும் வந்து அவங்களே இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பாங்களா. அப்போ கூட வந்து இவர் வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே இவர் வந்து பண்ண மாட்டாராம். ஆலசி அப்படின்னா சோம்பல் அர்த்தம். வகு ஆலசிக்க அப்பயும் அவர் வந்து சோம்பலை தான் இருப்பார். ஆடிட்டு இந்த ஹுவாபி கேள்தா, அவர் வந்து சூதாட்டம் வந்து தேவதின் வந்து ஆடிட்டே இருப்பார். அப்பப்போ வந்து சூதாட்டம் ஆடக்கூடியவர். நிடர் அப்படின்னா பயமில்லாமல் இருப்பவர். தேவிதின் பாப்பு கர்ணேசே டர்த்தாகை. வந்து தேவிதின் வந்து பாப்பு அப்படின்னு யாருக்குமே வந்து அவர் பயப்பட மாட்டார். மகர் ஆனால் புலிஸே நகி டர்த்தா. ஆனால் போலீஸை பார்த்தா அவர் என்ன பண்ணுவாரோ, அவர் பயப்படுவாராம். ஜப்பு அப்பொழுது ரமாக்கோ புலிஸ் சக்குக்கே காரன் பக்கத்திலே ஜாத்திகை. அப்போ வந்து ரமா அப்படின்னா ரமநாத் தான். இங்கே ரமநாத்தை வந்து போலீஸ் வந்து என்ன பண்ண, போலீஸை பார்த்து ரமநாத் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கப்போ வந்து போலீஸை பார்த்து ஒரு பக்கம் ஒளிவாப்பில் அதை பார்த்து
போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், ஏதோ நம்மளை பார்த்து இது பயப்படுறான், ஏதோ பண்ணிட்டு வந்துட்டான்ட்டு அவன் சந்தேகப்பட்டு அவன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. பக்கத்துலேயே जाता தப்பு தேவிதின் दान में जाकर बिना डर के बात करता है. அப்போ வந்து தேவிதின் என்ன பண்ணுறாரு, உடனே தானி அப்படின்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம எந்த ஒரு பயம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து பேசுகிறார். எதுக்கு வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. துனியாதாரினா உலகளவு ஞானம். தேவிதின் புலிஸே ககத்தாகை. தேவிதின் வந்து புலிஸ்ட்டை வந்து சொல்கிறாரு, கி முஜே दो घंटे की मोहलत दीजिए. நான் 2 மணி நேரத்தில் நான் வந்துடுறேன். அப்போ போலீஸ்காரர் சொல்கிறார், முஜே தோ கண்டேனா நேரங்களுக்கு, தோனா 2 மணி நேரத்தில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமநாத் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் ஸ்டேஷனுக்கு வந்து தேவிதின் வந்திருக்காரு. மை ருப்பியாக்கா इंतजाम கரக்கு ஜாவுங்கா. நான் வந்து பணத்துக்கு எப்படியாச்சும் வந்து அந்த போலீஸ்கார் வந்து பணம் கேட்குறாங்க. அதுக்கு வந்து நான் பணத்துக்கு எப்படியாச்சும் வந்து ருப்பையா அப்படின்னா பணம்னு அர்த்தம். அந்த பணத்துக்கு எப்படியாச்சும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவிதின் சொல்கிறார். தப்பு புலிஸ்வாலா மான் जाता है और ரமநாத் से சகாயத்தா से बोलता है. அப்போ தேவிதின்னா வந்து ரமநாத் வந்து உதவி பண்ணி அவர் வந்து கூட்டிகிட்டு வராரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. ரமநாத் சே ரமநாத் வந்து அன்புடையவன். தேவிதின் ரமநாத் கோ அப்புனாகி பச்சா சமைச்சிக்கர் பியார் கர்த்தாகை. தேவிதின் வந்து ரமநாத் வந்து தன்னுடைய வந்து அவருக்கு ஏற்கனவே 2 பசங்க இருந்து இறந்துட்டாங்கல்ல இதில். அதனால் வந்து தேவிதின் வந்து ரமநாத் வந்து தேவிதின் வந்து தன்னுடைய மகனாக வந்து நினைக்கிறாரு. சமைச்சிக்கர் பியார் மகனாக நினச்சி அவர்கிட்ட வந்து அன்பு காட்டிகிட்ருக்கார். इसलिए रुपये देकर उसको पुलिस के हाथ से சூடினா. அதனால தான் வந்து அவர் வந்து போலீஸ்காரங்க பணத்தை கொடுத்து அவர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. மகர் நாத் போலீஸ் வாலோ கா தோஸ்த் பன்கர் உன்கே சாத் சலா தாத்தாக. மறுபடியும் வந்து அவர் கூட்டிகிட்டு வந்தார். மறுபடியும் இந்த ரமநாத் என்ன பண்ணுறாப்புல, போலீஸ்காரங்க கூட போயிடுறாப்புல. ஏன்னா பொய் சாட்சி சொன்னால் நிறைய பணம் தராங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இதில் இருப்பாங்க. அதை வச்சு மறுபடியும் வந்து போலீஸ்காரங்க வந்து ஃப்ரெண்டாக தோஸ்துனா வந்து போலீஸ்காரனை நண்பனாக வச்சுக்கிட்டு அவர் கூட வந்து ரமநாத் வந்து போயிட்டுருக்கார். इस पर देवदिन दारों का को गलिया सुनीता है बड़े दुख के साथ अपनी पत्नी जक्को से ககத்தாக. உடனே வந்து ஜக்கோட்டை வந்து போலீஸ்காரன் அப்படி ஃப்ரெண்ட்ஸாக வச்சு பழகிட்டு இருக்கான்ட்டு இந்த தேவிதின் வந்து ரொம்ப கவலை அடைகிறாரு. துக்குனா கவலையாக இருக்கார். கவலை அடைஞ்சிட்டு தன்னுடைய மனைவி வந்து பத்தினி ஜக்கோட்டை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன், மறுபடியும் வந்து போலீஸ்காரன்ட்ட போய் நட்பு வச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கோட்டை வந்து மனைவிட்ட சொல்கிறார். பையா அப்பு நகி ஆவேகே ஜப்பு अपने ना हुए दो பயங்கானே இந்த இதெல்லாம் வந்து அவர் சொல்லிகிட்ருக்காரு. இந்த போலீஸ்காரண்டில் இந்த மாதிரிலாம் நீ வச்சிருக்கக்கூடாது, செஞ்சு இந்த மாதிரி கெட்ட சாகாமலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து புத்திமதி சொல்லிகிட்டு இருக்கார். தயாளு வந்து இறக்கம். ரமநாத் தேவிஜித்துக்கும் சோடுக்கர் சலா ஜாத்தாங்க. ரமநாத் வந்து தேவித்தின் கூட வந்து சோடுக்கர் விட்டுட்டு போயிட்டுருக்காப்புல. இஸ் சந்தர்ப்பமே இந்த சூழ்நிலையில் ஜால்பா ரமாக்கி கேச்சுதா ஹி வகாங் ஆத்திகை. அப்போ வந்து ஜால்பா வந்து கணவனை தேடி வந்துட்டுருக்காப்புல. ஜால்பா தேவிதின் ஜால்பாக்கு பூரா விவரன் தேதாக. அப்போ வந்து தேவிதின் வந்து ஜால்பா பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து உன் கணவன் வந்து இந்த மாதிரிலாம் இங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி வந்து விவரம் எல்லாமே வந்து தேவிதின் வந்து சொல்கிறாப்புல ஜால்பாட்டை. உஷ்பி அப்புனே கர்மே டகராத்தேகை. அதனால் என் வீட்டில் தான் வந்து இவர் இப்போ வந்து தங்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜால்பாட்டை விவரம் எல்லாம் சொல்கிறது. மேகனத்தி அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கு. அந்துமே தேவிதின் அவர் ரமநாத் தேகான் சலு ஜாத்தேகை. இறுதி கடைசியாக வந்து தேவிதினும் ரமநாத் வந்து வெளியூருக்கு தேகாத் அப்படின்னா வந்து வெளியூருக்கு வந்து போகிறார்கள். வகாங் தோனோ
ஜமீன் ஜமீன் லேத்தே ஹை. ஜமீன் அப்படின்னா இடம்னு அர்த்தம். அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து 2 பேர் சேர்ந்து ஒரு இடத்த வாங்கி போடுறாங்க. தேவிதின் வகாங்கு பாகு லகத்தாகை. தேவிதி அங்கே வந்து அந்த இடத்துல வந்து பாகு அப்படின்னா வந்து விவசாயம்லாம் பண்ணுறாங்க. கேத்தி ரக்கத்தாகை. கேத்தி அப்படின்னா வந்து நெல் பயிர் வந்து ஒரு இடம் வாங்கி விவசாயம் 2 பேர் வந்து வேலை செஞ்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. கர்மயோகு மே அவிரத்து உத்தியோக மே சுக்குக்கா அனுபவ கர்ணி லகத்தாகை. இது வந்து நமது வந்து இது கடமை வந்து கர்மயோக் அப்படின்னா கடமைன்னு அர்த்தம். இது வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப கடமையாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் நினச்சி என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து விவசாயம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அனுபவத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து சுக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்காங்க. உப்சங்கார் அப்படின்னா முடிவுரை. இஸ் தரகு இஸ் உபன்யாஸ் மே தேவிதின் கா பாத்திர சித்திரன் கூபு வகை. இந்த இதில் வந்து இந்த உபன்யாசத்தில் வந்து தேவிதின பாத்திரம் வந்து உண்மையிலே நன்றாக இருந்தது. தேவிதின் சந்தோங்கி இப்போ பரிவர்தன் ரூபமே. இந்த கதாபாத்திரம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்ல கதாபாத்திரமாக இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப். நன்றி, தன்யவாத்.